ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 83வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகை புரிந்து காலையிலிருந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒவ்வொருத்தரும் ஒரு அரிய தகவலை அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அஷ்டவர்க்கத்தை வைத்து எளிமையான முறையில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்பொழுது நம்ம பேச இருக்கின்றோம். அவருடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. சர்வாங்க அஷ்டவர்க்கத்தின் மூலமாக நிறைய பலன்கள் துல்லியமாக அற்புதமான முறையில் நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும். அந்த வகையில் அவருடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகரை விட எந்த அளவுக்கு வலிமை மிக்க உறவு முறைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தன்மை நம்முடைய அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சர்வாங்க அஷ்டவர்க்கத்தின் மூலமாக எளிமையான முறையில் நாம் பலன் சொல்லக்கூடிய ஒரு உத்வேகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மொத்தம் 337 பரல்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 337 பரலில் 7 கிரகத்துக்கு மட்டும்தான் ராகு கேதுகளுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த 337 பரலை 12ஆல் வகுத்து மீதி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 28 பரல்கள். அப்போ ஒரு சராசரியாக ஒரு பாவகத்துக்கு 28 பரல்கள் இருக்கணும். அப்போ இந்த 28 பரல் ஒரு பாவத்தில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாவத்தினுடைய சிறப்பு தன்மை நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்காது. அப்போ ஒரு பாவத்துடைய முழுமையான பலன் நமக்கு அதிகமாக கிடைக்குமா கம்மியாக கிடைக்குமா சராசரியாக கிடைக்குமா அப்படின்னா 28 பரல்கள் நம்ம பேசிக்காக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியம். இந்த வகையில் அவருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகரை விட வலிமை மிக்கவர் யார் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாதகத்தில் உறவு முறைகள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ அப்பான்னா 9ஆம் பாவம், அம்மானா 4ஆம் பாவம், குழந்தைங்கன்னா 5ஆம் பாவம், 6ஆம் பாவம்னா தாய் மாமன், 7ஆம் பாவம்னா கணவன் மனைவி, 8ஆம் பாவகம் அப்படின்றது தன்னுடைய மனைவியுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு தன்மையிலெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். 10ஆம் பாவம்னா மாமியார் அப்படின்றதெல்லாம். சரி, அப்போ அந்த வகையில் அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி, அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய பரல், லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட 9ஆம் பாவத்தில் அதிக பரல் இருந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு 9ஆம் பாவத்தை டச் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு பாவமான உறவு முறைகளை சொல்கிறேன். இப்போ 9ஆம் பாவத்தில் அதிக பரல், இப்போ லக்னத்தில் உதாரணத்துக்கு 30 பரல் இருக்குன்னா 9ஆம் பாவத்தில் 35 பரல், 31 பரல், 32 பரல் இருக்குது அப்படின்னா அதாவது உங்கள் ஜாதகர், அதாவது நீங்கள் தான் ஜாதகர், உங்களை விட உங்களோட அப்பா ரொம்ப புத்திசாலி, திறமசாலி, அறிவாளின்னு அர்த்தம். அதே லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட குறைந்த பரலாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களை விட உங்களுடைய அப்பாவுடைய புத்திசாலித்தனம் திறமைகள்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை வைத்து ஒவ்வொரு உறவு முறைகள் பலமாக இருக்கிறதா அப்படின்றதையும் உங்களை விட அவங்களுக்கு பலம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்து 4ஆம் பாவம் தாய். அப்போ தாய் அப்படின்றது 4ஆம் பாவம். லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட 4ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் தாய் உங்களை விட ரொம்ப புத்திசாலி, திறமசாலி, அறிவாளி, அதாவது நல்ல ஒரு உங்களை விட திறமைகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிற பரல் குறைவாக இருக்குது, லக்னத்தில் இருக்கிற பரலை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னா உங்களை விட உங்களோட தாயோட பலம், வல்லமை, அதாவது திறமைகள் இதெல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தாய் தந்தையுடைய புத்திசாலித்தனம், திறமைகள் அப்படின்னா அஷ்டவர்க்கத்தில் இதன் மூலமாகவும் நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம உடன் பிறந்த சகோதரனா சகோதரியும் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 3ஆம் இடத்தில் அதிக பரல் இருந்தால் உங்களை விட சகோதரனோ சகோதரியோ பிறந்திருந்தானா உங்களை விட ரொம்ப புத்திசாலி, திறமசாலி. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 3ஆம் இடத்துல குறைந்த பரல் இருந்தால்
உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து பலம் குறைந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். அடுத்தது மூத்த சகோதரன் சகோதரி, இது 11ஆம் பாவம். லக்னத்தில் இருக்கும் பரலை விட 11ஆம் வீட்டில் அதிக பரல் இருந்தால் உங்களை விட உங்களோட மூத்த சகோதரனோ சகோதரியோ பிறந்ததுன்னா அவங்க ரொம்ப புத்திசாலி. அதே குறைந்திருந்தால் உங்களை விட பலம் குறைந்தவர்கள், அறிவு திறமைகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை. அப்போ நம்மளோட ஜாதகத்திலே நம்ம பிறக்கக்கூடிய குழந்தை நம்மளோட புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்களா, நமக்கு குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, லக்னத்தில் இருக்கும் பரலை விட 5ஆம் இடத்தில் அதிக பரல் இருந்து விட்டால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்களை விட அதி புத்திசாலித்தனம் திறமைகள் உண்டு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட ரொம்ப ஒரு திறமை மிக்கவர்களாக இருந்தாலும் இந்த அதிக பரல் இருந்ததுன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்து குழந்தைங்க வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே லக்னத்தில் இருக்கிற பரலை விட 5ஆம் இடத்துல பரல் குறைவாக இருக்குன்னா உங்களுடைய ரெஸ்பெக்ட், அதாவது நீ சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. உங்களுடைய திறமைகள் சற்று கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதை மீறி ஒரு சிலருக்குலாம் டவுட் வரும், ஐயா லக்னத்தில் இருக்கிறதால 5ஆம் இடத்துல இருக்கிற பரல் குறைவாக இருக்குது, ஆனால் என்னோட குழந்தைகள் வந்து நல்ல வசதி வாய்ப்போட கௌரவமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க மாட்டாங்க. நகர்ந்து போகும்போது தனியாக போகும்போது அவங்களுக்கு அதோட வளர்ச்சிகள் தனியாக இருக்கும், ஆனால் இவங்களுக்கு பலன்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. ஸோ அப்போ அஷ்டவர்க்க பரலில் இந்தமாரி ஒரு திறமைகளும் தன்மைகள். அடுத்த உறவு முறைகள், உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 7ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் உங்களுடைய கணவரோ உங்களோட மனைவியோ வரக்கூடிய அவர்களுக்கு உங்களை விட திறமைகள் அதிகம். அதே போல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களை விட திறமைகள் அதிகம், லக்னத்தில் இருக்கிற பரலை விட 7ஆம் இடத்துல இருக்கும்போது. அடுத்து எதிரிகள், உங்களுக்கு உங்களோட எதிரி பலமானவரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அஷ்டவர்க்கத்தில் சொல்லலாம். அஷ்டவர்க்கத்தில் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 6ஆம் இடத்தில் அதிகபட்ச பரல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய எதிரி உங்களை விட பயங்கரமான திறமசாலின்னு அர்த்தம். லக்னத்தில் இருக்கும் பரலை விட 6ஆம் இடத்துல பரல் குறைவாக இருக்குன்னா உங்களை விட எதிரிகள் டம்மி பீஸ், அதாவது ஒர்த் இல்லாத ஒரு தன்மைகள். அதுக்கு நம்ம நினச்சி கவலைப்படணும் வேதனைப்படணும் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாரி ஒரு விஷயத்துலையும் நமக்கு எதிரி கூட பலமாக இருக்கிறாங்க இல்லையான்றது அஷ்டவர்க்கத்தில் தெளிவாக சொல்ல முடியும். சரி, அதுக்கு அடுத்தது லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்துல பரல் அதிகமாக இருக்குது. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 8ஆம் இடத்துல அதிக பரல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை பொதுவாக சொல்லக்கூடியது. ஆனால் உங்களுடைய குடும்பத்தை விட, அதாவது அந்த ஜாதருடைய குடும்பத்தை விட மாமியார் வீட்டு குடும்பம், அதாவது மாமனார் மாமியார், ஏன்னா குடும்பம் கணவன் மனைவின்ற 7, அதுக்கு 2ஆம் பாவம் அவங்களோட குடும்பம். அப்போ உங்களுடைய பலத்தை விட மாமியார் வீட்டுடைய குடும்பம் சொந்த பந்த பலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ 8ஆம் இடத்துல அதிகபட்ச பரல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மாமியாருடைய குடும்பம், மாமனாருடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவுகள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய வளர்ச்சி பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும். ஏன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கிற பரலை வந்து அவமானம், துன்பம், துயரெல்லாம் கொடுக்கணுன்றது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த மாமனார் மாமியார் அப்படின்ற ஒரு குடும்பம் நமக்கு பலம் இருக்கு இல்லையானா 8ஆம் இடத்துல லக்னத்தில் இருக்கிற பரல் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற பரல் அதிகமாக இருந்தால் கிடைக்கும். லக்னத்தில் இருக்கும் பரலை விட 8ஆம் இடத்துல பரல் குறைவாக இருந்ததுன்னா உங்களோட மாமனார் மாமியாரோட குடும்பத்தோட உறவு சப்போர்ட் பலம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது ஆண் ஜாதமாட்டும் பெண் ஜாதமாட்டும், இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுன்னு ஈஸியாக சொல்லலாம். சரி, அடுத்தது உங்களுடைய மாமியார், உங்களை விட உங்கள் மாமியார் ரொம்ப புத்திசாலியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் பாவகம். 10ஆம் பாவத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை விட 10ஆம் பாவத்தில் அதிகபட்ச பரல் இருந்ததுனால் உங்களை விட உங்களோட மாமியார் ரொம்ப புத்திசாலி. லக்னத்தில் இருக்கும் பரலை விட 10ஆம் இடத்துல பரல் குறைவாக இருக்குன்னா உங்களை விட மாமியார் அப்படின்றது வலு குறைந்தவர்கள் தான், ரொம்ப புத்திசாலித்தனம் திறமசாலிகள் இல்லை. அப்போ அஷ்டவர்க்கத்தில் ஒரு துல்லியமான உறவு முறைகளை பற்றி அழகா லக்னத்தில் இருக்கக்கூடிய பரலை வைத்து மற்ற இடத்துல உறவு முறைகளை வைத்து தெளிவாகவும் எளிமையாகவும் நம்மளால திறமை மிக்கவர்களா பலம் மிக்கவர்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்ல முடியும். ஸோ இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம எடுத்தெடுத்து அடுத்தடுத்த உறவுகள் எடுக்கலாம். சித்தி, சித்தப்பா, மாமனார். அப்போ மாமனார்னா எப்படி எடுப்போம்? உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடமா கணவனோ மனைவியோ அப்படின்றத எடுத்துக்கலாம். அதிலிருந்து 9ஆம் பாவம், அதிலிருந்து 9ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டால் மாமனாரை பற்றி பார்க்கணும். லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் லக்னத்தில் இருக்கும் பரலை விட 3ஆம் பாவத்தில் அதிக பரல் இருந்தால் உங்களை விட உங்கள் மாமனார் ரொம்ப புத்திசாலி.
லக்னத்தில் இருக்கிற பரலை விட 3ஆம் இடத்துல பரல் குறைவா இருக்குது அப்படின்னா உங்களை விட மாமனார் புத்திசாலித்தனம் திறமைகள்ல மிக குறைவு. அப்ப ஒரு திறமை மிக்கவர்கள் அப்படின்றது எந்தெந்த உறவு முறைகளில் போனா நம்ம அழகா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். இதுல முதல் தாய் மாமன், 2வது தாய் மாமன், முதல் சித்தி, 2வது சித்தி, 3வது சித்தப்பா, 2வது சித்தப்பா அப்படின்ற உறவுகளை பற்றி நம்ம தெளிவா தெரிந்து நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக தெளிவாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக அஷ்டவர்க்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றாடம் தேவையான ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 12 தமிழ் மாதத்தில் எந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்ட மாதம், யோகமான மாதம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிக் அடித்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வைத்து நம்மளோட வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தோல்வியிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். இந்த வகையில் மேஷம் சித்திரை, வைகாசி அப்படின்றது ரிஷபம், மிதுனம் ஆனி, கடகம் ஆடி, சிம்மம் ஆவணி, கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி, விருச்சகம் கார்த்திகை, தனுசு மார்கழி, மகரம் தை, கும்பம் மாசி, மீனம் பங்குனி. அப்போ 12 மாதம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எதில் 30 பரலுக்கு மேலே இருக்கிறதோ அந்த மாதத்தை குறிப்பிட்டு எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு மிதுனத்தில் உங்களுக்கு 30 பரலுக்கு மேலே இருந்தால் ஆனி மாதம் உங்களுக்கு யோகம். அப்போ ஆனி மாதத்தில் பிறக்கக்கூடிய நபர், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை, உங்களுக்கு ஆனி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குன்னா அதில் 30 பரலுக்கு மேலே தான் அந்த குழந்தையினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. ஆனி மாதத்தில் பிறந்த கணவனோ மனைவியோ வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக நல்ல புகழ் மதிப்பு மரியாதைக்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆனி மாதன்றது அதில் என்ன ராசி, ஒரு சூரியன் அங்கே இருக்கிறாரு, அது என்ன ராசி, மிதுன ராசி, மிதுன லக்னம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இதில் மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் உங்களுக்கு எப்பயுமே யோகத்தை கொடுப்பார். நீங்கள் எந்த ராசி வேணாலும் இருந்துட்டுப்போம், உங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னத்துக்காரங்க யோகத்தை கொடுப்பாங்க. 2 அமைஞ்சா சூப்பர், 2ல் ஏதோ ஒன்று வந்ததுன்னா மீடியம் பண்ணி கொண்டு போயிடலாம். 2மே டவுனாக இருக்குது. இப்போ இது 30 பரலுக்கு மேலே இருந்தால் அந்த யோகத்தையும் அந்த தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமான மாதங்கள், அதிர்ஷ்டமான ராசி, அதிர்ஷ்டமான லக்னம் அப்படின்னா இது எளிமையான முறையில் நம்ம எடுத்து சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த இந்த 12 ராசியில எதில் குறைந்த பரல் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகரத்தில் ஒரு 22 பரல் இருக்குது, 25 பரல் இருக்குதுன்னா அது தை மாதம். தை மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ அதை டவுன் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ அதை நம்ம எடுக்கக்கூடிய காரியம், வீடு காரியம் பண்ணுறது, பூமி மனை இடம் வாங்கிறது, அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைங்களால எதிர்பார்த்த வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை தை மாதத்தில் பிறந்த ஒரு கணவனோ மனைவியோ அமைஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி கொடுக்க. அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். அதில் கொஞ்சம் டவுன் ஆனாலும் ராசி லக்னம் உங்களுக்கு 30 பரலுக்கு மேலே இருக்கிற ராசியோ லக்னமோ உங்களோட மனைவி அல்லது உங்களோட கணவர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அப்போ அதனால தான் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அஷ்டவர்க்கத்தில் பரலையும் பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய கூடுதல் பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குறைந்த பரல் இருந்ததுன்னா மகர ராசி, மகர லக்னம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. அப்போ அதை நம்ம டவுன் பண்ணிக்கிறது, கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நிறைய நன்மைகள், வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் அதிகபட்ச பரல் வரக்கூடிய மாதம், ராசி, லக்னம் சூப்பர். குறைந்தபட்ச பரல் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசியிலேருந்து 9வது ராசி சூப்பர் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னால் கன்னி ராசி, கன்னி ராசிக்கு 9வது ராசினா ரிஷப ராசி. என்றைக்குமே திரிகோண ராசிக்கு ஒரு வைப்ரேட் இருக்கும், பூர்வீக பந்தன்றது. ஆனால் அஷ்டவர்க்க பரலில் அந்த ரிஷபத்தில் குறைந்த பரலன் தான் ரிஷபராசிக்காரர், அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் குறைந்த பரலன் தான் அது எதிர்பார்த்த வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்காது. நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னப்பா திரிகோண ராசி ஏன் இவர் நாள் நன்மை கொடுக்க மாட்டேங்குது, நிறைய பகை வருது, நிறைய இழப்புகள் வருது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக இதுவும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் ஆகும். அப்போ ஒரு ஜாதகத்தில் தலைமை பொறுப்புக்கும் நிர்வாக பொறுப்புக்கும் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எப்படி சொல்லலாம் அஷ்டவர்க்கத்தில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் 1,00,000 பேர் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணுற திறமை, 100 பேர்த்த கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணுற திறமை, 10 பேர் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணுற திறமை. இந்தமாரி மேனேஜ்மெண்ட் திறமைன்றது அது ஒரு தனி கலை.
அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 30 பரலும் சூரியன் நின்ற வீட்டில் 30 பரலுக்கு மேலே இருந்ததுன்னா 1,00,000 பேர்த்த கொடுத்தாலும் தலைமை பொறுப்பு பர்ஃபெக்டாக செயல்படுத்த முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல குறைவாக இருக்குது, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல சிறப்பாக செய்வாங்க, ஒரு சில இடத்துல வேண்டாம் நவுந்துக்குவாங்க. 2 இடத்துலையும் கம்மியாக இருக்குது. நீங்கள் எங்கே போய் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் உங்களோட எதிரிகள் சண்டை சச்சரவு பிரச்சனை சந்திக்காத ஒரு நபர் இருக்கவே மாட்டாங்க. அது தலைமை பொறுப்புக்கு ஒர்த் இல்லாத ஒரு பீஸை கொண்டு போய் தலைமை பொறுப்பு நீ பண்ணு உன்னால் முடியும்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு போக வேண்டியது தான். அவனை கூப்பிட்டு வந்து 1000 பேர்த்த மேனேஜ்மெண்ட் பண்ணுன்னா எங்க டெய்லி அவரோட யார் போட்டாங்களோ அவங்க பஞ்சாயத்தை சந்திப்பாங்க. இனிமேல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தலைமை பொறுப்புக்கு தகுதியான நபர்கள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு ஜாதகத்தில் அஷ்டவர்க்கத்தில் பார்த்தோன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீ லக்னத்தில் மினிமம் 28 பரலுக்கு மேலே, சூரியன் நின்ற வீட்டில் மினிமம் 28 பரலுக்கு மேலே, இது 2ஆ பாஸ், 2ல் 1 இருந்தால் அரை பாஸ், 2லையும் இருந்தனா ஃபெயிலு. அப்போ இதுக்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அஷ்டவர்க்கத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தலைமை பொறுப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு அமைப்பாற்றல் சிறப்பாக அமைத்து கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகர் ரொம்ப பாசமிக்கவரா, குடும்பத்துக்கோசரம் பாசத்துக்கும் தியாக மனப்பான்மையோடு இவர் இருக்கிறாரா இல்லையான்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுவும் அஷ்டவர்க்கத்திலே. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 28 பரலுக்கு மேலே இருக்கணும். சந்திரன் நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலே இருக்கு. இவங்க ரொம்ப பாசக்கார பையன், பாசக்காரவங்க. இது 2ல் 1 இருந்தால் காரியத்துக்கு மட்டும் பாசம், காரியம் இல்லாதப்ப பாசம் இல்லை. சரி, 2 இடத்துலையும் கம்மியாக இருக்குது. பாசம் ஒரு வேஷம் இவர்கிட்ட பக்காவாக இருக்கு. அப்போ 2ஆம் இடத்தில் 28 பரலுக்கு மேலே இருக்கணும். சந்திரன் நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலே இருக்கணும். இருந்துச்சுன்னா குட்டு, இல்லையா அவன் பாசம் காட்டுறதெல்லாம் காரியத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத அஷ்டவர்க்கத்தின் மூலமாக தெளிவாக சொல்ல முடியும். சரி, அடுத்தது தைரியசாலியா, எதையுமே போல்டா அடிப்பார், எதுக்கும் பயப்பட மாட்டார். பயம் இல்லாத மனிதர் யார்? அஷ்டவர்க்கத்தில் துல்லியமாக அழகாக அற்புதமாக சொல்ல முடியும். அவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல 28 பரலுக்கு மேலே 30 பரலுக்கு மேலே இருந்து, செவ்வாய் நின்ற வீட்டில் 28 30 பரலுக்கு மேலே இருந்துச்சுன்னா துணிச்சல் ரொம்ப அதிகம், தைரியம், தன்னம்பிக்கை, எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் போ, பயப்பட மாட்டாங்க. எதிர்நீச்சல் போடக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். 2ல் 1 மட்டும் இருக்குங்கய்யா. ஒரு சில இடத்துல காட்டுவாங்க, ஒரு சில இடத்துல வேண்டான்னு சொல்லி நவந்துக்குவாங்க. 2 இடத்துல டவுனாக இருக்குது. இந்த வம்பே வேண்டாம், நம்ம உண்டு, குடும்பம் உண்டு, பொழப்பு உண்டு, தொழில் உண்டு, கம்முன்னு பொட்டாட்ட இருந்துட்டு போயிடலாம், வாயிலே வடை சுட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நவந்துருவாங்க. இது 3ஆம் பாவம், தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா இருக்கா இல்லையான்றது அஷ்டவர்க்கத்தில் தெளிவாக சொல்ல முடியும். அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்குன்னா 4ஆம் பாவத்தில் 28 பரலுக்கு மேலேயும், சந்திரன் நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலேயும் இருந்தால் அவனோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. 2ல் 1 மட்டும் இருந்தால் அறையாக தான் இருக்கும். 2லுமே இல்லைன்னா அவனோட உடல் ஆரோக்கியம் சிறப்பு இல்லை. அப்போ உடலும் மனமும் அப்படின்றது சந்திரனுக்கு உண்டு, 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துக்கும் உண்டு. அப்போ இந்த விஷயத்தை வைத்து நம்ம தெளிவாக பலன்கள் சொல்ல முடியும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்கத்தின் மூலமாக ரொம்ப புத்திசாலி, திறமசாலி, ரொம்ப உத்வேகத்தோடு இருந்து செயல்பட போகிறாரு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதாவது எப்படி சொல்லணும், எந்த காரியத்தை எடுத்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அறிவு ஆற்றல் இவர்கிட்ட இருக்குதா அப்படின்றதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திட்டமிடுதல் வெற்றி மட்டுமே அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் புதன் நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலே இருந்துருச்சுன்னா திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறுவார். புதன் நின்ற வீட்டில், புதனுக்கு வீடு கொடுத்த வீட்டில் 2மே எடுக்கணும். புதன் நின்ற வீடு, புதன் இருக்கிற நின்ற வீடும், புதனுக்கு வீடு கொடுத்த வீடும்.
ரெண்டுலையுமே 28க்கு மேல இருந்தா திட்டமிடுதல் சிறப்பான வெற்றி, 2ல் 1 இருந்தா பாதி வெற்றி, ரெண்டுலுமே 28 பரலுக்குள்ள போயிடுச்சுன்னா திட்டமிடுதல் வெற்றி இல்லை. அப்போ இன்னொருத்தர் திட்டமிடுதல் கொடுத்தாலும் நாம செயல்படுத்தினா கரெக்டா இருக்கும். அப்ப புதன் அப்படின்றவர் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்மைகள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப அடுத்தது, ஒருத்தருடைய ஒரு இடத்தை அழகாக வைக்கக்கூடிய ஆற்றலும் ரகசியமும் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அந்த திறமை இருக்குதா? வசீகரத்தன்மை ஆற்றல், ஒருத்தருக்கு வசீகரத்தன்மை ஆற்றல், ஒருத்தர் கவர்ந்து இழுக்கணும். வசீகரத்தன்மை ஆற்றல்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலும் தன்மைகள் உண்டு. ஜன விஷயம் இருக்கிறது, பண விஷயம் இருக்குது. ஜனம் பணம் ரெண்டு வசியமும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலேயும் சுக்கிரன் நின்ற வீட்டில் 28 பரலுக்கு மேலும் இருந்ததுன்னா ஜன விஷயம் இருக்கு, தன விஷயமும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. ஜன விஷயம் தன விஷயம் அப்படின்றது குருவும் சுக்கிரனும் தான் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இதில் 2ல் 1 இருக்குதுன்னா ஒருத்தருக்கு பணம் இருக்கும், ஜனவசியம் இருக்காது. ஒருத்தருக்கு ஜனவசியம் இருக்கும், பணம் இருக்காது. குரு சுக்கிரன் தான் தீர்மானித்து சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லாருமே சொல்லலாம் மக்களுக்கு வைப்ரேட் இருக்கு சனி பகவான் தான். ஆனால் சனி பகவானோட இந்த குரு சுக்கிரனுடைய அமைப்பாற்றல்ல இவங்க அசுரகுரு தேவகுரு இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய ஆற்றலை தனக்காரகன் அப்படின்ற ஒரு குரு பகவானும் அழகு வசியமும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறது சுக்கிர பகவான். இது ரெண்டும் அஷ்டவர்க்கத்தில் எடுத்து சொல்லுங்க. கிரகத்தில் எடுத்து சொல்றதை விட அஷ்டவர்க்கத்தில் இதை எடுத்து பாருங்க. மேக்சிமம் குரு நின்ற வீட்லையும் சுக்கிரன் நின்ற வீட்லையும் 30 பரலுக்கு மேலே இருக்கிறவங்க வசதியாக தான் இருப்பாங்க. 1 இருக்கு 1 இல்லைன்னா மீடியமான வசதி, 2லுமே இல்லைன்னா வசதி இருந்தாலும் அனுபவித்து சொல்ற அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்றத சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக அஷ்டவர்க்கத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் அவங்ககிட்ட இருக்குதா? முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் அமைப்பாட்டில் இருக்குமா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தெளிவாக சொல்ல முடியும். இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் நின்ற இடத்துல 30 பரலுக்கு மேலும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 30 பரலுக்கு மேலும் இருந்து விட்டால் இந்த ஜாதகர் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலைகள் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது 2ல் 1 இருந்ததுன்னா கவனமாக இருந்துக்கணும். 2லையும் இல்லையா முதலீடு போட்டு தொழில் செய்கிற தகுதி நிலைகள் அவர்கிட்ட இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு திறமைகள் இருக்குது. நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு நீங்கள் ஒரு மாதம் 10 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்லி முதலீடு போட்டிங்கன்னா 10 லட்சம் கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய தகுதி நிலை இருக்கா இல்லையான்றது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக சொல்ல முடியும். அடுத்தது, நம்ம வரக்கூடிய லாபம் நம்மளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போகுமா? சேமிப்பு அடுத்த சந்தையில் கொண்டு போகுமா? நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற வீட்டில் 30 பரலுக்கு மேலேயும் லக்னத்துக்கு 11ஆவது வீட்டில் 30 பரலுக்கு மேலும் இருந்தால்தான் சேமிப்பு அதிகரிக்கும், இல்லை என்றால் சேமிப்பு அதிகரிக்காது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, கொஞ்சமாக இருக்கும், வரும் போகும் வரும் போகும், பெருசாக ஏற முடியாது. 2 இடத்துல 30 பரலுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றலும் உண்டு. இது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக எளிமையான முறையில் சொல்லக்கூடிய தன்மைகள் ஆகும். அதுக்கு அடுத்தது, ஒரு ஜாதகர் ரொம்ப சிக்கனவாதியா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குறைந்த பரல் இருக்கணும், குரு நின்ற வீட்டில் அதிக பரல் இருக்கணும். இது இருந்தால் சிக்கனவாதி. 2 இடத்துலையும் குறைவாக இருக்குது, கஞ்சத்தனம். சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. குரு இருக்கிற வீட்டில் 25 பரலுக்குள்ளே போயிடுச்சு, 12ஆம் இடத்துலையும் 25 பரலுக்குள்ளே போயிடுச்சு, ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பான். அதே 2 இடத்துல இருந்தால் சம்பாதிக்கிறது உண்டு, செலவும் உண்டு, சேமிப்பு வராது. அப்போ அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிர்ஷ்ட வர்க்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வழிமுறைகள் தான். ஏன்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் புதுமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அஷ்டவர்க்கத்தில் பார்த்த உடனே டக்கு டக்குன்னு சர்வாங்க அஷ்டவர்க்க பரலை போட்டு தான் இந்த எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. அதுக்கு மேலே தனி அஷ்டவர்க்க பரல்லாம் இருக்குது.
சூரியனுக்கு, சந்திரனுக்கு, புதனுக்கு இந்த மாரி நிறைய தனி அஷ்டவர்க்க பரல்கள்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்து நேற்று முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னங்க ஏன் மாதம் மாதம் எம்எம் சிஸ்டத்தில் தான் பேசுவீங்க, இந்த தடவை என்ன புதுசாக அஷ்டவர்க்கத்தை பற்றி பேசுகிறீங்க, ஏற்கனவே பேசியிருக்கு, இருந்தாலும் புது தலைப்பாக புது தகவலாக கிடைக்குமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக 100% புதிய தகவல் தான் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தலைப்புக்கு முன்னாடியே போன டைம் பேசி முடித்ததுக்கு அப்புறமே நீங்கள் எம்எம் சிஸ்டத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தலைப்பு மாற்றி பேசணும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் தான் அவர் சொன்னதுனால இந்த மாதம் அஷ்டவர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டதுக்கு காரணம். வருகின்ற ஜூன் மாதத்தில் இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்து துல்லியமான பலன் சொல்லக்கூடிய வகுப்பு வந்து மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்பு எடுக்கிறீங்க. எப்போ நான் சொல்கிறது, மே மாதம்ல ஜூன் மாதத்தில் அதுக்கு இப்பயே அதுக்கான அட்மிஷன் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் வகுப்பு மாதம் மாதம் ஒரு தலைப்பில் ஸ்பெஷல் வகுப்பு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ஜூன் மாதத்தில் அஷ்டவர்க்கத்தின் மூலமாக நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு தலைப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அரிய தகவல் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு, இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள் வந்து சரியாக ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பேசிய பிறகு நன்றியுரை ஆற்ற இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில்